ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் பிரியமானவர்களே 9ஆம் அதிகாரம் 6வது வசனம் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சமாதான பிரபுவாக இந்த உலகத்திலே தோன்றினார். பிரியமானவர்களே, சர்வ லோகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி இந்த சமாதானத்தின் தேவனாக இயேசு கிறிஸ்து இந்த மண்ணிலே பிறந்து நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்ம துக்கங்களை சுமந்து நம்ம எல்லா குடும்பங்களையும் கல்வாரி சிலுவையிலே ஏற்றுக்கொண்டு ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்தார். இந்த ஜீவனை கொடுத்த இயேசு கிறிஸ்து குறித்து உங்க மத்தியில் அறிவிக்கும்படி வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, பேசுற நாங்க எல்லாம் ரொம்ப நல்ல முறையில் எங்க உடைய பார்த்தோ எங்க தோற்றத்தை பார்த்து நினைக்காதீங்க. இந்த சமுதாயத்தில் ரொம்ப பின்தங்கின வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு கேடுகட்டு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தோம். சமுதாயத்தில் யாரும் எங்களை மதிக்கல, குடும்பங்களிலும் மதிக்கல. எங்க போனாலும் எங்களை கேவலமா எங்க காரியங்களையும் எங்க பாவத்தை சுட்டி காட்டி எங்களை சபிச்சாங்க. ஆனால் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்களுடைய சாபங்களை அவர் கல்வாரி சிலுவையில் ஏற்றுக்கொண்டு எங்களை மனுஷனாய் மாற்றி இருக்கிறார். ஒரு ஜாதி செய்ய முடியாத காரியத்தை, ஒரு மதம் செய்ய முடியாத காரியத்தை, ஒரு அரசாங்கம் செய்ய முடியாத காரியத்தை, சட்டங்கள் செய்ய முடியாத காரியத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்து முடித்தார். அதை தான் மத்தியில் சொல்ல வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்ததுக்கு ஒரே ஒரு நோக்கம். பைபிள் சொல்லுகிறது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் சர்வ லோகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்க இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்தார் என்று பைபிள் சொல்கிறது. பிரியமானவர்களே, நமக்கு எந்த ஒரு மதமோ நமக்கு நம்முடைய பாவங்களை மன்னிக்க முடியாது. எந்த ஒரு ஜாதியோ நம்முடைய பாவங்களை, நம்ம அக்கிரமங்களை, மீறுதலை மன்னிக்க முடியாது. இந்த இயேசு என்று சொல்லப்படுகிறார் இந்த ரட்சகர் மாத்திரமே நம்முடைய பாவங்களை மன்னிக்க முடியும். பிரியமானவர்களே, இது சென்னை பட்டணத்தை பலவிதமான ஈனத்தனமான காரியங்களை செய்து அறிவியாருங்க. எதெல்லாம் மனுஷன் செய்யக்கூடாதோ அதெல்லாம் செஞ்ச ஊர்கூடிய கடுத்த சாராய கள்ள சாராயை வைத்து அநேக குடும்பங்களை சீரழிச்சுக்கிறேன். கேவலம் கெஞ்சா பாக்கு தடிச்சு பலவிதமான ஈனத்தனமான செய்தி ஜெயில கூட எடுத்துக்கிறையா. என் சமுதாயம் என்ன மாத்தல, நான் ஜாதி பெருமையை பேசுறேன், ஜாதி என்ன மாத்தல. நீ கேடு கட்டு வாழ்ந்த என்னை இயேசு கிறிஸ்து சந்தித்தா. ஐயா, அந்த ஜாதி பெருமை கொண்டிருந்த என்னை, ஜாதி மதம் பிடிக்கிற என்னை, என் ஜாதி மாத்தல, சமுதாயம் மாத்தல, நான் வெறுக்கிற எனக்கு விரும்பாத இயேசு என் வாழ்க்கையில வந்தாரையா. எல்லா பழக்கணும் போனது. கெஞ்சா பழக்கம் இயேசு விடுதலை கொடுத்தார், குடிப்பது இயேசு விடுதலை கொடுத்தார். பிரியமான இயேசு போல இந்த உலகத்தில் வேறு யாருமே இல்லை. 10 மாதம் சுமந்து பெற்ற தாயின் அன்பு கூட ஒரு நாள் மாறி போகும். நல்ல தகப்பின் அன்பு கூட மாறி போகும். கூட போறது எல்லாருடைய அன்பு மாறி போகும். ஏன் மனைவியுடைய அன்பு மாறி போகும், கணவனுடைய அன்பு கூட மாறி போகும். நாங்கள் அறிவிக்கிற அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்பு ஒருபோதும் மாறாது. அன்பு தாயே, உங்க குடும்பத்துக்கு இயேசு வேணும். என் தலைப்பட குடும்பத்துக்கு இயேசு வேணும். வாலிப சகோதரியே, வாலிப சகோதரனே, உன் வாழ்க்கைக்கு இயேசு வேணும். தயவு செய்து நீங்க விரும்பாவிட்டால் ஏங்க மத்தியில் வந்து இது சொல்றேனாக்கா. பிரியமானவர்களே, கேடு கட்டு வாழ்ந்த என்னை இயேசு மாத்தினார். நான் பெற்ற சமாதானம், நான் பெற்ற விடுதலை, நான் பெற்ற ரட்சிப்பு நீங்க பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தான். இதை வேலை வெட்டி இல்லாத பசங்க நல்லா சம்பாதிக்கிறோம், நல்ல வேலை, குடும்பம் இருக்குது. ஏன் இதெல்லாம் விட்டு ரோட்ல வெக்கத்தை விட்டு மத்தியில் கத்துறனாக்கா, என்ன மாதிரியும் குடும்பத்தில் யாராவது ஒரு இருப்பாங்க. என்ன மாதிரி யாராவது குடும்பத்தில் உங்க சொந்தத்தில் யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்க சொல்லுங்க, இயேசு உங்களை மாற்ற முடியும்னு. இயேசு கெஞ்சா அடிக்க யாரும் மாற்ற முடியாது, சமுதாயம் மாற்ற முடியாது. இங்க கெஞ்சாச்சு ஜெயில போறான், ஜெயில கெஞ்சா அடிக்கிறான். எப்படி விடுதலை கொடுக்க முடியும்? இயேசு என்ற ஒரே ஒரு தெய்வத்தால் மாத்திரமே கெஞ்சா பார்த்து விடுதலை கொடுக்க முடியும். அதுக்கு நான் சாட்சி. பிரியமானவர்களே, குடிப்பழக்கத்தில் இருந்து இயேசு விடுதலை ஆக்கினா அதுக்கு நான் சாட்சி. உங்களுக்கு ஒருவேளை உங்க வாழ்க்கை கண்ணீரா இருக்குதா, குடும்பத்துல சமாதானம் இல்லையா, என் பிள்ளைங்க வாலிப பிள்ளைங்க பலவிதமான போதைக்கு அறிவிப்பட்டிருக்காங்க சொல்லுங்க, கவலைப்படாதீங்க. நாங்கள் அறிவிக்கிற ஆண்டவரா இயேசுவை நம்புங்க. இயேசுவே என் வாழ்க்கையில என் பிள்ளைக்கு ஒரு நல்ல விடுதலை கொடுங்க, என் வாழ்க்கையில கண்ணீரை துடையை சொல்லி பாருங்க.
நமக்கு ஒரு பாலகர் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டிருக்கிறார். நம்முடைய கர்த்தத்துவம் அவர் மேல் இருக்கிறது. இயேசுவுக்கு பேர் அதிசயமானவர். அதிசயம் செய்வார். குடும்பத்தில் டாக்டர் கைவிட்டாங்க, மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டு பார்த்து விடுதலை இல்லை. இயேசு அற்புதம் செய்வார். இயேசுக்கு பேர் அதிசயம் செய்கிற தெய்வம். இந்த அதிசயமான இயேசு கிறிஸ்து உங்க வியாதியை சுகம் கொடுப்பார். கடன் பிரச்சனையா வாழவே முடியல, செத்து போலாம இருக்கிறீங்களா, கவலைப்படாதீங்க. ஒரு சாவு உங்களுக்கு முடிவில்ல. சாவுகிற சாவு இயேசு விரும்புவதில்லை. உனக்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்திருக்கிறார். உன் சாபங்களை மாற்ற, உன் கண்ணீரை துடைக்க, உன் துக்கங்களை சந்தோஷமா மாற்ற இயேசு பாலகனாக பூமிக்கு பிறந்த தெய்வம். என் அன்பு நண்பனே, அன்பு தாயே, வாலிப நண்பனே, வாலிப சகோதரியே, இயேசு உங்களை நேசிக்கிறாங்கம்மா. உங்க கண்ணீர் இயேசு, உங்க கண்ணீர் யாவும் இயேசு துடைப்பார். உன் துக்கங்களை இயேசு மாற்றுவார். சேலஞ்ச் பண்ணிட்டு போற, சவால் விட்டுட்டு போற இயேசு போல இந்த பூமியில தெய்வம் இல்ல. இயேசு ஒருவரே மெய்யான தெய்வம். இயேசு ஒருவரே அன்புள்ள தெய்வம். பாவி, நீ கடனார நோயாளி தள்ளிட்டாங்களா, கவலைப்படாதீங்க. மனுஷன் அப்படிதான் தள்ளுவான். ஆனா தள்ளுகிற எல்லா மனுஷனும் இயேசுக்கிற ஒருவர் உண்டு, அவர்தான் இயேசு. என் அன்பு நண்பனே, இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்க எல்லோரும் என்கிட்ட வாங்க. எந்த ஜாதியா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த மதமா இருந்தாலும் பரவாயில்ல. ஒருவேளை இந்த உலகத்திலே தெய்வம் இல்லைன்னு சொல்ல நாத்திகனாக இருக்கலாம், உன்னையே இயேசு நேசிக்கிறார். இயேசு கிட்ட வந்து பாருங்க. என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு சமாதானம் கொடுக்கிறேன். என்கிட்ட வாங்க, உங்க கண்ணீரை துடைக்கிறேன்னு சொன்ன ஒரே தெய்வம் இயேசு. நீங்க ஏன் கவலையோடு வாழ வேண்டும்? நீ ஏன் கண்ணீரோடு வாழ வேண்டும்? ஏன் துக்கத்தோடு வாழ வேண்டும்? ஏன் சமாதானம் இல்லாமல் வாழ வேண்டும்? எல்லாவற்றையும் இலவசமா கொடுக்கிற ஒருவர் உண்டு, அவர்தான் இயேசு. நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு முதல்ல பாவ மன்னிப்பு கட்டால பாரி சந்தோஷமா. என்ன பிரச்சனை இருந்தாலும் முதல்ல பாவம். இந்த பாவத்தை ஒரு மன்னிக்க கூடுமானால் மதத்தால முடியாது, ஜாதியால முடியாது, எந்த மனுஷனால முடியாது, பணத்தால முடியாது. இயேசு என்று சொல்லப்படுகிறதான பரிசுத்தமுள்ள தெய்வம் ஒருவர்தான் நம் பாவங்களை மன்னித்து நம்மை சமாதானமா வாழ வைக்க முடியும். என் அன்பு தாயே, நீ யாரா இருந்தாலும் உனக்கு இயேசு வேணும். உன் பிள்ளைங்களுக்கு இயேசு வேணும். உன் குடும்பத்துக்கு இயேசு வேணும். என் பெண்ணுக்கு நல்ல வாழ்க்கை வேணும் துடிக்கிறியா? நாங்கள் அறிவிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்புங்க. உங்கள் கண்ணீர் யாவும் இயேசு துடைப்பார். நமக்கு ஒரு பாலகர் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தத்துவம் இயேசுவின் தோல்வியில் இருக்கிறது. அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. இயேசுக்கு பேர் சமாதான பிரபு. சமாதானம் இல்லாத அன்பு தாயை, தகப்பனே, வாலிப நண்பனே, வாலிப சகோதரியே, சமாதானம் வேண்டுமா? நீ தேடுகிற சமாதானம், நீ தேடுகிற நிம்மதி இயேசுவிடம் உண்டு. ஐயா, பெரியமான அன்பு நண்பனே, எனக்கு தெரிஞ்சு பல நிறைய பேர் தெரியும். மாடி வீடு இருக்குது, 60,000 70,000 வாடகை வருது. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை செய்யறாங்க, 1 லட்சம் மேல சம்பாதிக்கிறாங்க. அவர் சொன்னாரு, எனக்கு நிறைய பணம் இருக்குது, வீடு இருக்குது, பேங்க்ல நிறைய பேலன்ஸ் இருக்குது. எனக்கு எதுக்கு இயேசு? எனக்கு எதுக்கு இயேசு? என் குடும்பத்துக்கு எதுக்கு இயேசு? எனக்கு போதுமான பணம் இருக்குன்னு சொன்னார். ஆனா அவரு குடிக்கு அடிமையா இருக்கிறார். ஆனா என்ன போய் வீட்டுக்கு வரதே பிடிக்கல, நிம்மதி இல்ல, பெரிய டார்ச்சர். எல்லாம் இருக்குது, நீங்க எல்லாம் என்ன பிரயோஜனம்? சமாதானம் இல்லையே. என் அன்பு நண்பனே, நீ தேடுகிற சமாதானம் இயேசுவிடம் உண்டு. சமாதான பிரபு அவரு. ஐயா, இயேசு ஒரு மத தலைவர் அல்ல, இயேசு ஒரு ஜாதிக்கு சொந்தக்காரர் அல்ல. சமாதானம் கொடுக்கிற தெய்வம். நீ யாரா இருந்தாலும் இயேசுவை தேடு. உன் கண்ணீர் அவர் தான் துடைக்க முடியும். உனக்கு அவர் தான் சமாதானம் கொடுக்க முடியும், அவர் தான் நிம்மதி கொடுக்க முடியும். கேளுங்க, உங்கள் துக்கம் யாவும் சந்தோஷமா மாறும். மேலும் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்க அறிய விரும்பினால் பக்கத்துல இயேசு கிறிஸ்துவின் தேவ சபை இருக்குது, அங்க போங்க. இயேசு கிறிஸ்து குறித்து அறிவிப்பாங்க. இல்ல அங்க போக விருப்பம் இல்லையா? வேற எங்கன்னா பைபிள் கொண்டு போற ஆலயத்தை கடந்து போங்க. உங்க கண்ணீர் யாவும் இயேசு துடைப்பார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென்.